ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பூச நட்சத்திரக்காரங்க இந்த புதன் திசையில் கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்தமாகவோ, இல்லை ரொம்ப 2 டிகிரி வாங்கினேன் 3 டிகிரி வாங்கினேன் தான் இல்லாத அளவுக்கு சில இதோட அவங்க வந்து முடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது 1 சைடு 2 சைடு 3 சைடுன்ற மாதிரி நிறையா வந்து கொஞ்சம் காதல் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சில பேருக்கு அது கல்யாணத்தில் முடியுது, அது திரும்ப சுக்கிரன் இருக்கிற பொசிஷனை பார்த்து. சில பேருக்கு கல்யாணத்தில் முடியுன்ற நம்பிக்கையில் முடியுது. ஓகே, அது இல்லாமல் அது வந்து போகுது, அவ்வளோதான். ஸோ அந்த புதன் திசையை தாண்டி அவர்கள் கேது திசைக்குள் வரும்போது கண்டிப்பாக 100க்கு 80 விழுக்காடு உடல் ரீதியான பிரச்சனைகளும் மாட்டிக்கொள்கிறார். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சேன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சறுக்கு வருது அப்படின்னா அந்த அப்போ பார்த்தா கேது நடந்துட்டுருக்கும் அவங்களுக்கு. நிறைய பேருக்கு நிமோனியா மாதிரி காய்ச்சலில் உட்கார்றது, நிறைய பேருக்கு ஹெல்த்து இஷ்யூவில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறது, மரபு ரீதியான ஒரு பிரச்சனைகள் வருது, சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை கேது எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார்ன்றதை பொறுத்து அந்த உறுப்பு பாதிக்கப்படுறது. ஒருவேளை சுக்கிரன் வீட்டில் கேது இருக்காரு அப்படின்னா பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி தண்ணீர் சம்மந்தப்பட்டு சளி காய்ச்சல் இந்த மாதிரியான தொந்தரவு வருது. அதுவே அவர் மிதுனத்தில் உட்காந்துருக்காரு அந்த கேதுனா, கேது திசை நடக்கும்போது அவர்களுக்கு கை கால் ஜாயின் பெயின் வருது. அந்த மாதிரி எந்த இடத்துல கேது உட்காந்துருக்காரோ அந்த இடத்திற்கான வியாதியை கொடுக்குறது.